Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி முறைகேடு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முறைகேடு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வீட்டு வசதி வாரிய வீட்டை ஒதுக்கீடு செய்தது முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக முறைகேடு வழக்கில் இருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவிக்கப்பட்ட உத்தரவை தற்பொழுது ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பாதுகாவலராக இருந்த கணேசன் என்பவருக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவித்து தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து மறு ஆய்வுக்காக விசாரணைக்கு எடுத்து விசாரித்தது. இந்த வழக்கில் பிப்ரவரி 13ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று நீதிபதி என் ஆனந்தகிரி தீர்ப்பளித்தார். அதில் கீழமை நீதிமன்றம், அதாவது சிறப்பு நீதிமன்றம் விடுவித்த உத்தரவை ரத்து செய்து தீர்ப்பளித்திருக்கிறார். மேலும் மார்ச் 28ஆம் தேதிக்குள் ஐ பெரியசாமி நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய்க்கான பிணை செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார். மேலும் இந்த வழக்கு தற்பொழுது ஊழல் சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கை மார்ச் 26ஆம் தேதிக்குள் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான சிறப்பு வழக்குகளை விசாரிக்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும், அவ்வாறு மாற்றிய இந்த வழக்கினுடைய விசாரணையை தினசரி மேற்கொண்டு ஜூலை மாதத்திற்குள், அதாவது 2024 ஜூலை மாதத்திற்குள் வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் ஆனந்தகிரி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதாவது தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சம் என்பது அமைச்சர் ஐ பெரியசாமியை விடுவித்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது. வரும் 26ஆம் தேதிக்குள், அதாவது மார்ச் 26ஆம் தேதிக்குள் இந்த வழக்கை ஊழல் தடுப்பு நீதிமன்றத்திலிருந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும். மார்ச் 28ஆம் தேதிக்குள் ஐ பெரியசாமி ஆஜராகி 1 லட்சம் ரூபாய்க்கான பிணையை செலுத்த வேண்டும். தினசரி அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு ஜூலை மாதத்திற்குள், அதாவது 2024 ஜூலை மாதத்திற்குள் இந்த வழக்கினுடைய விசாரணையை முடிக்கவும் சிறப்பு நீதிமன்றத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.